ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன். ஜனவரி 13ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நம்முடைய விருச்சிக லக்னத்திற்கு சந்திரனானவர் எந்தெந்த நட்சத்திரங்கள் வழியாக அந்த 7 நாட்களை பலன் தர்றாங்கிறத பார்க்க போறோம். இப்ப கிரக நிலைகளை எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் 2ஆம் இடத்துல 2 நாள் இருந்துட்டு 3ஆம் இடத்துல இருப்பாரு. 2ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் புதனும் இருப்பாங்க. அதே போல விருச்சிக லக்னத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல குரு மேஷத்துல, 11ஆம் இடத்துல கன்னியில லாபஸ்தானத்துல கேது. சுக்கிரன் வந்து 6 நாட்கள், அதாவது 18ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து நம்ம விருச்சிக ராசியிலேயே இருக்க போறாரு புதனுடைய நட்சத்திரத்துல. கடைசி நாள் 19ஆம் தேதி வந்து அவர் தனுசு ராசிக்கு இடம்பெயர்கிறார். இதுதான் கிரக நிலைகள். இப்ப நமக்கு சனிக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் நண்பகல் 12:50 மணி வரைக்கும். இப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்துல சந்திரனே போறாரு. அப்ப நமக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், அதே மாதிரி உதவிகள், நம்மளுடைய மனசு, அந்த மனசுல ஏற்படக்கூடிய ஒரு எமோஷன் கிளர்ச்சி அல்லது புதிய செயல் திட்டங்கள், இதை எல்லாமே இந்த சந்திரன் வந்து நம்மளுக்கு வழி நடத்துவாருன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நண்பகல் 12:50க்கு மேல வந்து அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்முடைய லக்னாதிபதியே செவ்வாய் தானே. அவர் வந்து 2ஆம் வீட்டுல இருக்காரு, வாக்கு ஸ்தானத்துல இருக்காரு, பேச்சு ஸ்தானத்துல இருக்காரு, பண வரவு ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப இந்த நாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:22 வரைக்கும் நமக்கு நம்முடைய முயற்சியினால நம்ம பணம் சம்பாதிக்கிறத காட்டுது. குடும்ப உறவுல வந்து நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்வை காட்டுது. குடும்பத்தோட ஒரு நன்மையை நம்ம சந்திக்கிறோங்கிறத காட்டுது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 14 வந்து காலையில 10:22க்கு சதயம் நட்சத்திரம். இந்த சதயம் நட்சத்திரத்துல தான் சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியாக போயிட்டு இருக்காரு. அந்த சனியோட இந்த சந்திரன் போய் சேர்றாரு நம்மளுக்கு பாக்கியாதிபதி. அப்ப 4ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் இருந்தார். இப்ப நம்ம வீட்டுல வயதான தாயார் இருக்காங்கன்னு வைங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் அசௌகரியங்கள், மன சஞ்சலங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். நமக்கு ஒரு உறவுகள் சார்ந்தோ அல்லது அன்னைக்கு வீட்டில் ஒரு சில பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக நம்ம ஒரு ஒர்க்லோடு, அதாவது ஒரு சுமையை அனுபவிக்கிறதோ அதை காட்டும். ஆனாலும் கூட அந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல தான் இந்த 2 கிரகமும் இருக்குது, சந்திரனும் சனியும். அதனால நமக்கு அது பயனுள்ள வகையில உழைப்பை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்துல உறவுகள் ரொம்ப மகிழ்ச்சியா, உறவுகள் ரீதியாக ரொம்ப குதூகலமா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பை தவிர்த்துக்கிட்டு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு பாதிப்பு இல்லை. ஜனவரி 15ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 6ஆம் வீட்டுல கேதுனுடைய நட்சத்திரத்துல இருந்து, கேது லாபஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா. அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு வெற்றி இருக்கும். எதுலையுமே நம்ம நினைச்சபடி காரியங்கள் நடக்குது. அதே மாதிரி நமக்கு செயல்பாடுகள், பணவரவு, தொழில் பலம், இதுக்கெல்லாம் வந்து குறைவில்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நண்பர்கள், மூத்த சகோதரம், இவங்க வழியில ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அடுத்த நாள் 16ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது சந்திரன் மீன ராசிக்கு மாறிடுறாரு, சனியோட நட்சத்திரம். சனி நம்மளுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு வேலை, உற்பத்தி, அது மாதிரி ஹார்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட இன்வால்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது டேலி ஆயிரும். சந்தோஷத்தை எதிர்பார்த்தோ, யாருக்குண்ட எடையாவது வந்து குதூகலமாக இருக்கலான்னு எதிர்பார்த்தோ, அல்லது குழந்தைகள் வழி ஏதாவது புதுசாக செயல் திட்டங்களை அமல்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாலோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் சரி வராது.
அதனால் இன்னைக்கு ரொட்டீன் ஒர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய உழைப்பை வந்து இன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த உழைப்புக்கு மூலமாக நமக்கு தொழில் பலத்தை கூட்டும். தொழில் பலம் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த நாள் 17ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம், அதாவது புதன்கிழமை. புதனுடைய ரேவதி நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. புதன் வந்து நமக்கு மூல நட்சத்திரத்துல கேது நட்சத்திரத்துல 2ஆம் இடத்துல இருக்காரு. கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேச்சுனால பணவரவு, சம்பாதிக்கிறது. இப்போ ஒரு லாயரா இருக்கவங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ஸ், அதே மாதிரி ஃபைனான்ஸில் ரீதியாக சம்பாதிக்கிறது, வியாபாரம், நிறைய இப்போ புக்ஸு அல்லது பைண்டிங்ஸு, எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட வருமானம், இப்படி எல்லா விதத்துலேயும் கம்ப்யூட்டர் சாதனங்கள் மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய லாபங்களை காட்டுது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட்டை வச்சு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு கணக்கு நல்லா இருக்கும். ஸோ கேதுவனுடைய லாபஸ்தான அமைப்பில் இந்த கிரகங்கள் நமக்கு நன்மை செய்கின்றன. ஜனவரி 18ஆம் தேதி வந்து கேதுனுடைய நட்சத்திரமே தொடங்குது. அஸ்வின் நட்சத்திரம், மேசராசியில் சந்திரன் போறாரு. ஏற்கனவே குரு பகவான் வந்து அந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் ஏற்படுது. 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி குரு, பாக்யாதிபதி சந்திரன், இந்த 2 பேர் சேர்றது ஒரு நல்ல யோகம் தான். 6ஆம் இடத்துல சேருது அப்படிங்கும்போது வேலை வாய்ப்புகளை வந்து நல்லா உருவாக்கி கொடுக்கும். அதன் மூலம் எதிர்பார்த்த மன திருப்தி இருக்கும். அதன் மூலம் தனலாபங்கள் பெருகும், தொழில் பலம் கூடும், வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். கடைசி நாள் ஜனவரி 19ஆம் தேதி பரணி நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போறாரு. சுக்கிரன் வந்து அன்னைக்கு தான் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி கேதுவனுடைய சாரமான மூல நட்சத்திரத்தில் போறாரு. இன்னைக்கும் ஒரு ஆபரணங்கள் வேலை பார்க்குறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன், மீடியா, ஹைஃபையான வியாபாரங்கள் செய்கிறவங்க, விலையுயர்ந்த பொருட்கள் சார்ந்த வியாபாரம், வாகனங்கள், சொகுசு வாகனங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி, லாட்ஜ் நடத்துகிறவங்க, ஸோ துணி, ஆடை, அலங்கார பொருட்கள், அதே போல் சினிமா துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இயங்குறாரு. கேது வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் அந்த கேதுவனுடைய ஆதிக்கத்தில் நிறைய கிரகங்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால நமக்கு நன்மைகள் தான் நடக்குது. ஸோ இந்த 7 நாட்களும் நம்மளுடைய லக்னத்திற்கு, விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து நம்ம பலன் பார்த்தோம். இதே நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்தை நம்ம இந்த பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைன்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து 12 பாவங்களுக்கு கொடுப்பினையை நம்ம தெரிஞ்சுக்கணும். 12 பாவத்திற்கு எந்த நட்சத்திரங்கள் அந்த அதிகாரிகளாக வருகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பின்னால இந்த கோச்சாரத்தையோ திசாபுத்தியோ பயன்படுத்தும் போது இன்னும் உறுதியான துல்லியமான பலன்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கிரகம் நமக்கு பொருளை தருதா, ஒரு கிரகம் நம்மளுக்கு உறவை தருதா, அல்லது ஒரு கிரகம் நமக்கு கஷ்ட நஷ்டத்தை தருதா, இதெல்லாம் நம்ம பிறந்த ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதி கொடுப்பினையை அறியக்கூடிய வகையில் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.